Character set. A character set is the collection of valid characters that Python can recognize and use to write programs. Collection of valid characters, அதாவது என்னென்ன கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் 5 டைப் இருக்குது. ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு டைப் லெட்டர்ஸ், அதாவது அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ். நம்ம கேபிட்டல் லெட்டர்லாம் அப்பர் கேஸ்ன்னு சொல்லுவோம், லோவர் கேஸ்ங்கிறது ஸ்மால் லெட்டர்ஸ். செகண்ட் டிஜிட்ஸ் 0 to 9. தேர்ட் ஒன் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். ஃபோர்த் ஒன் ஒயிட் ஸ்பேசஸ், அதாவது பிளாங்க் ஸ்பேஸ் எங்கெல்லாம் வருதோ அதை நம்ம ஒயிட் ஸ்பேசஸ் சொல்லுவோம். லாஸ்ட் ஒன் அதர் கேரக்டர்ஸ், அதாவது ருப்பி சிம்பிள், டிக் சிம்பிள். உங்கள் கீபோர்டில் எந்த சிம்பிள்லாம் இல்லையோ அதெல்லாம் அதர் கேரக்டர்ஸ்னு சொல்லலாம். இந்த 5 தான் ஒரு கேரக்டர் செட்டுன்னு சொல்லி நம்ம பைத்தானில் சொல்கிறோம். டோக்கன்ஸ். ஜென்ரலாக டோக்கன்ஸ்னால் என்னது? நம்ம எங்கே பார்த்துருக்கோம்? மோஸ்ட்டாக ஏதாவது ஷாப்பிங் மால் போனோம் அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக டோக்கன் தருவாங்க கேம் விளையாடுறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரெஸ் வாங்குற கடைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியவே பார்த்தீங்கன்னா பேக் கொடுத்துட்டு இந்த டோக்கன் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் டோக்கன் சொல்கிறோம். அந்த டோக்கன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் கையோட பெருசாக தராங்களா? இல்லை, ரொம்ப சின்னதாக தான் தராங்க. அதே தான் ப்ரோக்ராம்லையும். டோக்கன்ஸ் ஆர் த ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராம். நம்மளோட ரியல் லைஃப்பில் டோக்கன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்போம், சின்னதாக தான் இருக்கும். அதே மாதிரி ப்ரோக்ராமில் எப்படி இருக்குது? த ஸ்மாலஸ்ட் எலமெண்ட், அதாவது அங்கேயும் சின்னதாக தான் இருக்குது. அந்த சின்ன டோக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 5 டைப்பாக பிரிஞ்சிருக்கு. அது என்னென்ன டைப்புன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கீவேர்ட் ஆர் ரிசர்வ்ட் வேர்ட்ஸ் இன் பைத்தான் that have special meaning and purpose. கீவேர்ட்னா என்னது? ரிசர்வ்டு வேர்ட். அதாவது இந்த ரிசர்வ்டு வேர்ட் எங்கெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க? ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வ் பண்ணுவீங்க, இல்லைனா பஸ் டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட், மெயினாக மூவி டிக்கெட். இப்போ ரீசெண்டாக நீங்கள் எல்லோரும் படத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, ரிசர்வ் பண்ணி போயிருப்பீங்க, கரெக்டாக? அப்போது ரிசர்வ்னா என்னது? உங்கள் சீட்டில் யாருமே உட்கார மாட்டாங்க, நீங்கள் முன்னாடியே ரிசர்வ் பண்ணி வச்சுட்டீங்க நம்ம சீட்டுன்னு சொல்லி. அதே மாதிரி பைத்தானில் பார்த்தீங்கன்னா சில வேர்ட்ஸ் இருக்குது, ரிசர்வ்டாயே இருக்குது. அதை நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது. என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். யூ cannot யூஸ் தெம் as வேரியபிள் நேம்ஸ், ஃபங்க்ஷன் நேம்ஸ் ஆர் ஐடென்டிஃபையர்ஸ். இந்த கீவேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேரியபிளாவோ இல்லை ஃபங்க்ஷனாவோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ரீடிஃபைன்டு பை பைத்தான். யூ cannot கிரியேட் யுவர் ஓன், அதாவது நீங்கள் அந்த கீவேர்டை ஓனாக க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பைத்தான் கீவேர்ட்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ், ரிட்டன் இன் லோவர் கேஸ் எக்ஸப்ட் அ ஃபியூ, ட்ரூ, ஃபால்ஸ், நன். டோட்டல் கீவேர்ட்ஸ் 35. இந்த இடத்துல கேஸ் சென்சிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் லோவர் கேஸை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் ஒரு கேபிட்டல் ஏ எழுதுறீங்க அப்படின்னா அது ஃபுல்லாமே கேபிட்டல் ஏவாக தான் இருக்கணும், ஸ்மால் ஏ எழுதக்கூடாது. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நார்மலாக உங்களுக்கு இப்போது நீங்கள் ஸ்மால் லெட்டரும் கேபிட்டல் லெட்டரும் எழுதுனீங்கன்னா ரெண்டுமே சேம் தான் சொல்லுவீங்க. ஆனால் இங்கே பைத்தானில் ரெண்டுமே வேறு வேறு. இப்போது நம்ம கீவேர்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரூ, ஃபால்ஸ், நன் இருக்கா? அதில் ட்ரூ மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்கும், மற்ற எல்லாமே ஸ்மாலில் இருக்குது. ஃபால்ஸுக்கும் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல், மற்ற எல்லாமே ஸ்மால். அதே மாதிரி தான் நன். இந்த 35 கீவேர்டில் உங்களுக்கு இந்த 3 மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும், மற்ற எல்லாமே உங்களுக்கு ஸ்மால் லெட்டராக தான் இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர் ஆர் நேம் யூஸ்ட் டு ஐடென்டிஃபை வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன், கிளாஸ், மாடியூல் ஆர் அதர் ஆப்ஜெக்ட் இன் பைத்தான். நேம் யூஸ்ட் டு ஐடென்டிஃபை வேரியபிள்ஸ், அதாவது ஒரு பேர் வைக்க போகிறோம், நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிளுக்கு ஒரு நேம் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பேர் வைப்பீங்களா மாட்டிங்களா? அந்த பேர் வைக்கிறது தான் எப்படி நம்ம பார்க்க போகிறோம். பேர் வைக்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அதாவது நம்ம பிறந்த குழந்தைக்கு என்னெல்லாம் நம்ம பார்ப்போம் பேர் வைக்கிறோம் அப்படின்னா? ஜாதகம் பார்ப்போம், ஜோசியம் பார்ப்போம், இல்லைன்னா அப்பாவோட ஸ்டார்டிங் நேம், அம்மாவோட எண்டிங் நேம்,
ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தளபதி விஜயோட பேர் என்னது? விஜய். அவங்க ஒய்ஃபோட பேர் சங்கீதா. அவங்க பையனோட பேர் என்னன்னு தெரியுமா? சஞ்சய். அது எப்படி வந்தது? விஜயோட எண்டிங் JAY, சங்கீதாவோட ஸ்டார்டிங் SAN. ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்க, சஞ்சய். ஸோ ஒரு பேருக்கே பார்த்தீங்கன்னா இத்தனை யோசிக்கிறோம். இதே மாதிரி ப்ரோக்ராம்லையும் பார்த்தீங்கன்னா சில நேம்ஸ் இருக்குது. அது எப்படி நம்ம வைக்கலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மஸ்ட் ஸ்டார்ட் வித் a letter capital A to Z or small a to Z or an underscore. அதாவது ஸ்டார்டிங் லெட்டர் எப்பவுமே ஆல்ஃபபெட்டில் இருக்கணும், இல்லைன்னா அண்டர்ஸ்கோரில் இருக்கணும். நெக்ஸ்ட், கேன் கண்டெயின் லெட்டர்ஸ், டிஜிட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர். அதில் டிஜிட்ஸ் இருக்கலாம், லெட்டர் இருக்கலாம், அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். அதை தவிர்த்து வேறு எதுவும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட், cannot start with a digit, case sensitive, age and age are different identifier. cannot start with digit அப்படின்னா ஸ்டார்டிங் லெட்டர் எப்பவுமே நம்பரில் இருக்கக்கூடாது. நமக்கு ஃபஸ்ட்டே என்ன சொல்லியிருக்கோம்? லெட்டரில் இருக்கலாம் அண்ட் அண்டர்ஸ்கோரில் இருக்கலாம். அதை தவிர்த்து டிஜிட்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நடுவில் வேணால் டிஜிட் வரலாம். தென் கேஸ் சென்சிட்டிவ், ஏஜ் அண்ட் ஏஜ் ஆர் டிஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஏஜ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர், செகண்ட் ஏஜ் ஸ்மால் லெட்டர். அப்போது இந்த ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மீனிங்கை தருது. ஓகேங்களா? cannot be a Python keyword. அதாவது நம்ம ஒரு 35 கீவேர்ட் சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த 35 கீவேர்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளாக இருக்கக்கூடாது, அதாவது ஐடென்டிஃபையராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நோ ஸ்பேசஸ் ஆர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இங்கே நீங்கள் நடுவில் எந்த ஸ்பேஸும் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், சிம்பிள்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஒரு வேரியபிள் கொடுக்கும்போது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த சிம்பிளுமே வரக்கூடாது. நடுவில் ஸ்பேஸுமே வரக்கூடாது. உங்களுக்கு ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், லிட்ரல்ஸ். லிட்ரல்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் ரிட்டன் டைரக்ட்லி இன் த கோட். அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ இருக்குது, அந்த ஃபிக்ஸ்டு வேல்யூ என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 5 டைப் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ், நியூமரிக் லிட்ரல்ஸ், பூலியன் லிட்ரல்ஸ், ஸ்பெஷல் லிட்ரல் அண்ட் லிட்ரல் கலெக்ஷன். ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். ரெப்ரசன்ட் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் என்க்ளோஸ்ட் இன் சிங்கிள், டபுள் ஆர் ட்ரிபிள் கோட்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் ஹலோ, அது பார்த்திங்கன்னா சிங்கிள் கோட்டில் என்க்ளோஸ்டாக இருக்குது. செகண்ட் ஒன் டபுள் கோட்ஸில், தேர்ட் ஒன் ட்ரிபிள் கோட்ஸில் என்க்ளோஸ்ட் ஆகிருக்கு. நியூமரிக் லிட்ரல்ஸ் இன்டீஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், காம்ப்ளெக்ஸ். இன்டீஜர் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ், எல்லா நம்பருமே உங்களுக்கு வரும். நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், அங்கே பார்த்தீங்கன்னா -5 எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டீஜரில் தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட், டெசிமல் நம்பர்ஸ். உங்களுக்கு பாயிண்ட் வேல்யூ எது வந்தாலுமே அது டெசிமல் நம்பர்ஸ். இங்கே பைத்தானில் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன் காம்ப்ளெக்ஸ், நம்பர் வித் அ ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். 2 + 3j, அதாவது நம்பர் ப்ளஸ் ஆல்ஃபபெட் ஏதோ காம்பினேஷன் வந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஸ்பெஷல் லிட்ரல், ஒன்லி 2 வேல்யூஸ் அது இருக்குது, ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். ட்ரூ அப்படின்னா 1, ஃபால்ஸ்னா 0. லாஸ்ட் ஒன் லிட்ரல் கலெக்ஷன். லிஸ்ட், டபிள், டிக்ஷனரி, செட் லிட்ரல் இருக்குது. இல்லை லிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. 1, 2, 3 உள்ள நம்பர்ஸ் இருக்குது. லிஸ்ட் ஆர் என்க்ளோஸ்டு பை ஸ்கொயர் ப்ராக்கெட். நெக்ஸ்ட் ஒன் டப்பிள், டப்பிள் ஆர் என்க்ளோஸ்டு பை சி ப்ராக்கெட். டிக்ஷனரி, செட் ஆர் என்க்ளோஸ்டு பை கர்லி பிரேஸ். இங்கே டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் ஜான்னு இருக்குது. அந்த நேமுங்கிறது கீ, ஜானுங்கிறது வேல்யூ. நார்மலாக உங்கள் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்டுக்கு ஒரு மீனிங் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு கீக்கு ஒரு வேல்யூ இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன் செட். இந்த செட் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் எவ்ரிதிங். ஒரு செட் அப்படின்னா என்னது? எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இங்கே செட்டுங்கிறது எல்லாமே உங்களுக்கு கலந்துருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஆப்ரேட்டர்ஸ், அர்த்தமெட்டிக், ரிலேஷனல், லாஜிக்கல், அசைன்மெண்ட்,
பிட்வைஸ், மெம்பர்ஷிப் அண்ட் ஐடென்டிட்டி. மொத்தம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சிம்பிளும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அர்த்தமெட்டிக்னா பேசிக் மேத்தமெட்டிக் கால்குலேஷன்ஸ், ரிலேஷனல் அதாவது கம்பேரிஷன் சொல்லலாம். 2 ஆப்ரேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு ரிலேஷனல் யூஸ் பண்ணலாம். அதோட ஆன்சர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் லாஜிக்கல் கேட்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அண்ட் ஆர் நாட், அதை வச்சு தான். தென் நெக்ஸ்ட் ஒன் அசைன்மெண்ட், தென் பிட்வைஸ், மெம்பர்ஷிப், ஐடென்டிட்டின்னு உங்களுக்கு இருக்குது. லாஸ்ட் ஒன் பங்க்சுவேட்டர்ஸ். சிம்பிள்ஸ் யூஸ்டு டு செப்பரேட் ஆர் குரூப் எலமெண்ட்ஸ் இன் கோட். parenthesis, braces, brackets, comma, colon, semicolon, dot, at, equal to. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பங்க்சுவேட்டர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். பங்க்சுவேட்டர்ஸோட வேற நேம் டீலிமிட்டர்ஸ். அதாவது அதர் நேம் ஃபார் பங்க்சுவேட்டர்ஸ் இஸ் டீலிமிட்டர்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா கேரக்டர் செட் அண்ட் டோக்கன்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம கவர் பண்ணியிருப்போம். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வேரியபிள்னால் என்ன, அதை எப்படி அசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் போடுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.